ஹலோ மீட் மிஸ் மித்துனது நான் தான். நேற்று பாட்காஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் இல்லை, ஒன்றா உட்காந்து ஒரு 2-3 வீடியோஸ் எடுத்தேன். ஸோ அதனால தான் சேம் காஸ்டியூம் சேம் திங்ஸ்லாம். இதுவும் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்த ஒரு ஸ்டோரி தான். ஸோ வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரியே பார்க்க போயிடலாம். இதுவும் வந்து ஒரு லவ் பிட்ரேயல் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஸ்டோரி. ஆனால் இதில் ஒரு பர்டிகுலர் விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் அவசரப்பட்டாங்களே, இந்த மாதிரியான அந்த ஏஜில் கொஞ்சம் அந்த பேரண்ட்ஸும் சில விஷயங்கள் கவனிக்கணும் தான். அந்த ஏஜ் தடுமாறுற ஏஜ் தான். வளர்கிறவங்க அது ஒரு பக்குவமாகிற வரைக்குமே அவங்களுக்கு இந்த ரியாலிட்டி வேர்ல்டு தெரியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 18 வயசில் ஒரு மித்துன் இருப்பான்ல, அவனை போய் பாஸ்ட்டில் கூட்டிகிட்டு வந்து இப்போ உட்கார வச்சு பேசுனீங்கன்னா அவனெலாம் பேசுகிறது பெரும் புளுத்தியாட்டம் இருக்கும். பெரும் புளுத்தியாட்டம் நானே சொல்கிறேன். ஆனால் இந்த 28லேருந்து அந்த 18 இயர்ஸ் உள்ள அவனை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது. இன்னும் அப்ராணியாக இருக்கியாடா, ஒன்றும் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கியாடா, ஒன்றும் தெரியாத மலுமட்டப்பா அப்படின்ட்டு எனக்கு டென்ஷன் ஆகுது அவனை பார்த்தா. ஒரு பக்கம் பார்த்தா பாவமாக இருக்குது அவனை பார்த்தா. நம்ம எல்லாருமே நம்மளோட யங்கர் செல்ஃப்ஸை யோசிச்சு பார்க்கும்போது நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரில. பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, இல்லை மாடியில் உட்காந்து ரொம்ப தனியாக இருக்கும்போது, ரொம்ப காமாக ப்ளசண்ட்டாக இந்த ஓஷோஸ் கூட ஒரு இது சொல்லியிருப்பார், உங்களோட யங்கர் செல்ஃபை ஹக் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள் சம்திங் என்னமோ. பட் அது நான் ஸ்பெசிஃபிக்காக படித்ததில்லை, யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிப்பேன். அது ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும். நம்மளோட சின்ன வயசு வெர்ஷன் இருக்குல்ல, அந்த 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 ஒரு குட்டி வெர்ஷனை ரொம்ப மிஸ் பண்ண தோணும். அதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா எவ்வளோ அப்புறாணியாக இருந்தான், எவ்வளோ மெமரிஸ் அவனுக்கு இருந்துச்சு, எவ்வளோ க்யூட்டாண்டியாக இருந்தான். அட் த சேம் டைம் கோவமும் வரும், எவ்வளோ பெரிய புளுத்தியாக இருந்தான், எதுக்கு இந்த டெசிஷன் எடுத்தான். சரி, அவனுக்கு அப்போ லைஃப்பில் தெரிஞ்சது அவன் இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுத்தனால தான் நம்ம இன்றைக்கி ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எங்கள் செல்ஃப் கூடயே பேசுகிறதும் இமேஜின் பண்ணி பார்க்குறதும் அது ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் தெரப்பி மாதிரி நல்லாயிருக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரில, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்கு வந்துடுவோம். என்னை விட்டா நான் இந்த மாதிரி தான் எங்கேயாச்சும் போயிடுறது. அப்புறம் ஒரு டைம் வந்து வேலூருக்கு போகிறதுக்கு பதிலாக ஒசூர் இல்லைங்க, ஒசூர் தான் நினைக்கிறேன், ரைட் எடுக்கணும் வேலூருக்கு. நம்ம மேப்பில் இதுக்கு நமக்கு தான் ரூட் தெரியுமே, இப்படி போனால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான வேலூர்னு சொல்லிட்டு ஒரே அழுத்து ஸ்ட்ரைட்டாக. அதுவும் எந்த பைக்கில், HF டீலக்ஸில் 50 கிலோமீட்டர் தாண்டாது. இங்கேருந்து போய் பார்த்தா ஜிலேபி பிச் போட்ட மாதிரி இருக்குது. பெங்களூர் பார்டர் டச் பண்ணிட்டேனுங்க. மறுபடியும் அங்கேருந்து ரிட்டன் வரும்போது விட அந்த 2 பக்கமும் காடு இருக்கும், ரிசர்வ்டு ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியா வேறு. மழை, பெங்களூரில் ஆரம்பித்து நான் வேலூர் போய் சேர்ற வரைக்கும் மழை. ஸோ அந்த மாதிரி இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, நமக்கு டேரெக்ஷன் தெரியாமல் டாக்ஸ் போகும், அப்புறம் மறுபடியும் திருப்பி வந்துடுவேன். அதுக்கோசரம் சொல்ல வந்தேன். அதை சொல்ல வரதே வேறு டேரெக்ஷனில் போன பேச்சு மாதிரி தான் இருக்குது. இல்லை சரி, இப்போயாவது ஸ்டோரிக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. வந்துடுறேன். விஷயம் என்னென்னா, ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க 12th படிக்கும்போது நடந்த ஒரு விஷயம். ஒரு இந்த காலேஜ், இந்த ஸ்கூல் டைம்ஸ்லாம் வந்து முக்கால்வாசி லவ் எதுக்கு வரும்னா, அந்த ஒரு அட்ராக்ஷன் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு இப்போது புதுசாக அந்த மீசை முளைக்கும் போது இங்கே தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பசங்கள்லாம். அந்த அரும்பு மீசை முளைக்கும் போது அதை வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை. அது வந்து புதுசாக அவங்களுக்கு நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, ஐயோ மீசை, ஐயோ புரியுதா அந்த ஒரு ஆர்வம் புரியுதா? லவ்வுக்கும் இது பொருந்தும். லவ்வா, ஒரு பொண்ணும் பையனும், அவங்க கல்யாணம் பண்ணி தான் குழந்தை பிறக்குது, அப்போ லவ்னு ஒன்று, லவ் இந்த பொண்ணு உடனே தான் பார்க்குறா, அந்த பொண்ணு, அதெல்லாம் அந்த ஆர்வத்தில், அதாவது அந்த இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னு ஒரே வாரத்தில் அழகாக முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏஜில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி விட்ருக்காங்க. ஒரு பொண்ணு, படிக்கிற பொண்ணு சூப்பராக படிச்சுக்கிட்டு இருந்திருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி விட்டாங்க. அதனால நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். அந்த பையனை என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்லாம் நல்லா கேரிங்காக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டான், ஆனால் அவன் கால் பண்ணால் அட்டன் பண்ணணும். நான் மெசேஜ் பண்ண ஆனால் அவன் மெசேஜ் பண்ண நான் ஃபோட்டோ அனுப்ப மாட்டான், ஆனால் அவன் ஃபோட்டோ அனுப்பணும். இந்த மாதிரியே இருந்துச்சு. அது அப்பப்போ இருக்கலாம், ஓகே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் அவனுக்கு அந்த ஒரு மேல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். அது அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு புரிதல் இருந்திருக்கு. பட் இது வந்து டூ மச்சாக எனக்கு இருந்தனால ரொம்ப டாக்ஸிக், டூ மச்சாக அதான் சொல்கிறேன், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் தாண்டி போகும்போது எனக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருந்துச்சு. ரொம்ப மைண்ட் கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன், உடனே பிரேக்கப் பண்ணிடுடி அப்படின்னு சொன்னாங்க. 12வது படிக்கும்போது உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நான்லாம் அந்த ஸ்கூலில் வாத்தியாராக இருந்திருக்கணும். பரம்பெடுத்து பின்னாடி படிக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு. நானும் 12வது படிக்கும்போது எல்லாம் கிரிஞ்சும் பண்ண எல்லாமே ஹியூமன்ஸாக பிறந்தா அது அப்படி தான். ஆனால் நமக்கு அந்த லிமிட் தெரியணும். நம்மளோட லிமிட் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட். நம்மளோட ஸ்டாண்டர்ட் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது என்றைக்குமே.
சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி 12th படிக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அது சொன்னாங்க, இது சொன்னாங்க, ஆச்சா போச்சா அவன் மனைதாண்டி பார்க்கறான், நீ நடந்து போகும்போது திரும்புறாண்டி, உன் பேரை சொன்னால் கத்துறாங்கடி, பசங்க உன் பேர் லொட்டு லொசுக்குனாங்க, நானும் லவ் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் டாக்ஸிக்காக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், உடனே பிரேக்கப் பண்ணி. ஏன்டி 5 மாதம் லவ் பண்ணிட்டோம், இப்போ எப்படி உடனே பிரேக்கப் பண்ணுறது? டாக்ஸிக்காக இருந்தால் பிரேக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. சரி நானும் பிரேக்கப் பண்ணிடலாமான்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்கிட்ட நல்லா பேசினான், ரொம்ப கேர் காமிச்சான், ரொம்ப அன்பு காமிச்சான். எனக்கு அதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. அந்த அன்புக்கு நான் மயங்கிட்டேன். ஸோ மறுபடியும் நான் அவங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் நான் அவங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவன் என்னை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணான். அது எனக்கு பிடிக்கல. நான் ஒரே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த சிஸ்டரே கன்ஃபஸ் பண்ணது தான் இது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவன் என்கிட்ட பிக்ஸ் கேட்டான். ஸோ லவ் பண்ணுறவங்க அப்ரப்டாக என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு புரியும், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். அவன் என்கிட்ட பிக்ஸ் கேட்டான். நான் வேண்டவே வேண்டாம், முடியவே முடியாது அப்படின்னு சொன்னேன். எனக்கு இதெல்லாம் எனக்கு இது படிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க 12வது படிக்கும்போதே ஐயோ நாளைக்கெலாம் ஸ்கூலுக்கே சேர்த்தக்கூடாது, எங்கேயாச்சும் ஓரமாக ஒரு 4 ஏக்கராக லேண்ட் வாங்கி போட்டு நம்மளே விவசாயம் பண்ணிக்கிட்டு நம்மளே நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு ஒரு குட்டி குடிசை வீடு போட்டு அதுக்குள்ளேயே அந்த 4 ஏக்கருக்குள்ளேயே அந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி செட்டிலாகி முடிச்சிடலான் இருக்கேன் என் உலகத்தையே, வாழ்க்கையவே. வெளியே வந்தால் ஹியூமன்ஸை பார்த்தாலே டேஞ்சராகவும் பயமாகவும் இருக்குது. எல்லாருமே ஹியூமன்ஸ்னு சொல்லி என்னையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன். நானும் எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் தான். நானும் ரொம்ப இம்பர்ஃபெக்டான ஒரு ஆள் தான். ஏன்னா ஹியூமன் தான் நானும் எண்ட் ஆஃப் த டே சொல்கிறேன். அப்புறம் அந்த மாதிரி பிக்ஸும் கேட்டான். நான் ஃபஸ்ட்டு முடியவே முடியாதுன்னு சொன்னேன். ஃப்யூச்சரில் நம்ம தான் இருக்க போகிறோம், ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசினான். சரி இவ்வளோ தூரம் கேட்குறான், அவன் சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம இவனை தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் அதை ஷேரும் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணினேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனோட ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் மாறிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறையா தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நிறையா என்னை வந்து ரொம்ப என்னோடய ஸ்டடீஸ்லாம் வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆச்சு. என்னோடய அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னோடய அம்மா அப்பா என்னை திட்டினாங்க, ஃபஸ்ட்டு அடித்தாங்க. அவங்க கிட்டேருந்து ஒரு லேக் ஆஃப் லவ், ரொம்ப ஸ்டடீஸ் ப்ரெஷர் மட்டுமே இருந்துச்சு. என்னை அவங்க கண்டுக்கல. அந்த டைமில் அவங்க கொடுத்த அன்பு எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். அப்புறம் இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடாக எனக்கு பட்டுச்சு. ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் நேற்று ஒரு 2-3 ஸ்டோரிஸ், ஒரு 5 ஸ்டோரிஸ் மேலே படித்தேன். அதை நோட்டும் பண்ணி வச்சேன். அதில் இவங்க சொன்னாங்களா, இதே பாயிண்ட்டை சம்மந்தமே இல்லாத இன்னொரு சிஸ்டரும் சேம் பாயிண்ட்டை சொன்னாங்க. நான் படிக்கிற டைமில் எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து எனக்கு கிடைக்காத அட்டென்ஷன் வேறு ஒரு பையன்கிட்டேருந்து கிடைக்கும் போது நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு அன்றைக்கே அந்த அட்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஸ்லிப் ஆகிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இன்னொரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் என்னைய பெரிய ட்ராமாக்குள்ளே தள்ளிருச்சு. என்னைய லிட்ரலாக அந்த ஸ்டோரி வந்து நான் படித்ததுலேயே ஒன் ஆஃப் த சேடஸ்ட் ஸ்டோரிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த சிஸ்டரோட லைஃபே ஒரு சின்ன தப்புனால அந்த சிஸ்டரோட லைஃபே முடிஞ்சிருச்சு. லைஃபே லிட்ரலாக அந்த சிஸ்டர் மேலேயும் ஒரு பெரிய தப்பு இருக்குது, அவங்க அப்பா பண்ண ஒரு விஷயத்து மேலேயும் பெரிய தப்பு இருக்குது. அந்த ஸ்டோரி நான் கண்டிப்பாக வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் நம்ம டீட்டெயில்டாக அந்த ஸ்டோரியை பற்றி பேசுவோம். அந்த ஸ்டோரியை படிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டோரி படிக்கணுன்னே தோணல. அதான் நான் கடைசியாக படித்த ஸ்டோரி. அவங்களும் இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த படிக்கிற டைமில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கல, லவ் கேர் கொடுக்கல, வேறு இடத்துலேருந்து கிடைக்கும்போது நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு வேலிடான பாயிண்ட். யாராச்சும் அப்பா அம்மா ஸ்டேஜில் இருக்கீங்க, இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட குழந்தைங்களுக்கு அந்த பருவம், அந்த ஒரு ஏஜ் தொட்டு கடந்து போகும்போது இப்போ நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷனை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்து பேம்பர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைமில். ஏன்னா அவங்க ஸ்லிப் ஆகாமல் தப்பான வழிகளில் அந்த ஏஜ் அப்படி ஒரு ப்ராப்பராக கரெக்டாக இதுதான் இன்னார் இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கேல்குலேட் பண்ண முடியாத ஒரு ஏஜ். இவங்க என்ன இன்டென்ஷனில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியாத ஒரு ஏஜ். வெறும் வார்த்தைகள் மட்டுமே புரியக்கூடிய, அதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷன், அதுக்கு பின்னாடி இருக்க சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணவே தோணாத, தெரியாத ஒரு ஏஜ் அந்த அந்த ஒரு டைம்ங்கிறது. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா கேருங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு டைம் வரைக்குமே ரொம்பவே முக்கியம் போல். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டடீஸ் ப்ரெஷர்லாம் என்னோடய பேரண்ட்ஸ் ரொம்ப போட்டாங்க. அதனால வந்து நான் இவனை லவ் பண்ணிட்டேன், அது பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு இதெல்லாம் என்னோடய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு திட்டுனாங்க, அதுக்கப்புறம் தான் என்னோடய பேரண்ட்ஸ் உட்காந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு வேலிடாக பட்டுச்சு. உன்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்மா, நீ நல்லா படிக்கிற, அவங்கெல்லாம் கம்மியாக தான் மார்க் வாங்குறாங்க, நீ எங்கே படித்து நிறைய மார்க் வாங்கிடுவியோ அப்படிங்கிறதுக்காக தான் அவன் உன்னை லவ் பண்ணுறான், இவன் உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு உன்னை டைவர்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் சில உண்மைத்தன்மையும் இருக்கலாம். பேரண்ட்ஸ் அவங்களோட சில விஷயங்கள் அவங்களோட ஆஸ்பெக்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா சில பிட்டும் போட்டிருக்கலாம். அது தவறு இல்லை. அந்த டைமில் அவங்கள அதை விட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் என் பேரண்ட்ஸ் உட்காந்து நிறைய பேசும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது.
அப்போ எனக்கு கிடச்ச கேர் முன்னாடியே எங்கள் அப்பா கிட்டேருந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நான் அந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டேன். பட் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இல் ட்ரீட் பண்ணால். ஸோ அந்த பிரேக்கப் ஸ்டேஜ் வரும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தெரிஞ்ச டைமில் எங்கள் அப்பா அம்மாவும் அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ நான் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் நான் 10th 461 மார்க்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா இருக்கேன், இப்போ வேறு இடத்துல ஹாப்பிலி செட்டில்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா அந்த சிஸ்டர் டைப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அந்த டைமில் தடுமாறின ஒரு குட்டி ஸ்டோரியை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது இதை சொன்னாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இனிஷியலாக அந்த ஒரு கோவத்தில் ஒரு ஆதங்கத்தில் அவங்க அப்பா அம்மா திட்டினாலும் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு இது எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பேரண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அது எப்படி சொல்கிறது, சொல்யூஷன் சீக் பண்ணுமே தவிர்த்து நீ என்னோடய குழந்த, நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணணும், நான் இதை எப்படி நீ பண்ணலாம், அதுவும் என்னோடய நாலேஜ் இல்லாமல், என்ன உனக்கு வயசாயிருச்சு, இந்த ஆங்கிளில் பார்க்காம அந்த அந்த பிரச்சனையிலேருந்து இந்த குழந்தைய எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற இந்த சொல்யூஷன் சீக் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நீங்கள் உண்மையிலுமே பிளஸ்டு. சீரியஸாக நீங்கள் பிளஸ்டு. நான்லாம் ரொம்பவே பிளஸ்டு. என்னையெல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து சொல்யூஷன் சீக் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்து என்னை மறுபடியும் பேம்பர் பண்ணி என்னை வேல்யூ பண்ணாங்க. ஆஸ் அ ஹியூமனாக, ஆஸ் அ சன்னாக, ஆஸ் அ மேனாக நிறையா. சரி ஓகே, பர்சனல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இவங்களோட பேரண்ட்ஸும் அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து சில விஷயங்கள்லாம் புரிய வச்சு ஸோ இப்படிலாம் பேசி இந்த ஏஜ் இப்படிமா, இதுக்கான இது இப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் இது இப்படி நடக்கும், இப்படி போய் முடியலாம், எனிதிங் கேன் கோ எய்தர் வே, இந்த ஏஜுக்கான வேலை இந்த படிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் உட்காந்து பேசி புரிய வச்சு. ஏன்னா நீங்கள் லிட்ரலாக 25 வயசில் 27 வயசில் நீங்கள் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் ஒரு பையனையோ பொண்ணையோ லவ் பண்ணி போய் உட்காந்ததுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணல, இல்லை அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில் உங்களை பிரிச்சுணுங்கிற இன்டென்ஷன் எதுவும் பேசல. படிக்க வேண்டிய வயசு தான், அது படிக்க வேண்டிய வயசு தான். 10வது படிக்கும்போது ஒன்றும் தெரியாது அப்படின்னா தெரியாது தான். 10வது 11வது ஒன்றும் தெரியாது தான். அப்போ அந்த ஏஜில் ஒரு பேரண்ட் அது எப்படி எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுமோ இந்த சிஸ்டரோட பேரண்ட்ஸ் வந்து அது அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த சிஸ்டர் வந்து ஒரு 3 லைன்ஸ் டைப் பண்ணியிருந்தாங்க. 3 லைன். எனக்கு அந்த 3 லைன்ஸ் வந்து அவ்வளோ ஃபிலாசபிஸ் எனக்கு சொல்லிச்சு என்கிட்ட. நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு 3 லைன்ஸில். நான் லிட்டரலாக அந்த 3 லைன்ஸை மறந்துடக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கேன். அது என்ன லைன்ஸ்னால், நல்லா இருந்துச்சு இந்த லைன், நீங்களும் கேளுங்களேன். ரியல் லவ் நெவர் ஃபோர்ஸஸ், ரியல் லவ் நெவர் ஃபோர்ஸஸ், நெவர் ரஷஸ், நெவர் ஹைட்ஸ். இஃப் சம்திங் ஐயோ என்ன என் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கே புரியல. இஃப் சம்திங் ஃபீல்ஸ் ராங் இன் ஹார்ட், நோ மேட்டர் ஹவு ஸ்வீட் வேர்ட்ஸ் சவுண்ட், இட் இஸ் ராங். இது செம்மையாக இருக்குல்ல, இது நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரியல் லவ் நெவர் ஃபோர்ஸஸ், நெவர் ரஷஸ், நெவர் ஹைட்ஸ். இஃப் சம்திங் ஃபீல்ஸ் ராங் இன் ஹார்ட், நோ மேட்டர் ஹவு ஸ்வீட் த வேர்ட் சவுண்ட், இட் இஸ் ராங். ஐயோ இது நல்லா இருக்குது, இது ரொம்ப டீப்பாக இருந்துச்சு இந்த ஒரு 3 லைன். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அடிப்படும் போது தான் நிறைய விஷயங்கள் புரிய வருது இந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த கஷ்டமான டைமுங்கிறது நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடிய டைமை தவிர்த்து அது கஷ்டமான டைமே இல்லை. நம்ம கொஞ்சம் நம்மளோட ஆஸ்பெக்டை மட்டும் மாற்றி பார்த்தோம் அப்படின்னா வி ஆர் லேர்னிங், வி ஆர் பில்டிங், வி ஆர் பிகமிங் எ பெட்டர் பர்சன். எவன் ஒருத்தன் கஷ்டங்கிற ஒன்று தெரியாமல் வளர்றானோ அவன் நம்பர் 1 தற்கூரியாக மட்டும்தான் வளருவான். நீங்கள் வேணால் உங்களை சுற்றி இருக்க எக்ஸாம்பிள்ஸை யோசிச்சு நோட் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கே புரியும். ஸோ இந்த சிஸ்டரோட ஸ்டோரி அவ்வளோதான். எனக்கு அதை வச்சு எனக்கு என்ன தோணுச்சோ அப்படியே பேசி முடிச்சு போட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக அந்த ஒரு டைம் இதை சொல்லிக்கிறேன், செம்மையாக இருந்துச்சு. ரியல் லவ் நெவர் ஃபோர்ஸஸ், நெவர் ரஷஸ், நெவர் ஹைட்ஸ். இஃப் சம்திங் ஃபீல்ஸ் ராங், நோ மேட்டர் ஹவு ஸ்வீட் த வேர்ட் சவுண்ட், இட் இஸ் ராங். உங்களோட இன்ட்யூஷனுக்கு என்னமோ தப்பாக படுது, இந்த நாய் நம்மளை யூஸ் பண்ணிக்குது, இல்லை நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறானோ இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறாலோ, என்னமோ நெருடலாக இருக்கே, தேனே மானே பொன்மா அடிங்கொப்பமாவானே, இந்த வார்த்தையில் தான்டா நான் விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே போய் சிக்கிக்காமல் அந்த ஹார்ட் சொல்கிறது அது வந்து ஓவராலாக உட்காந்து காமாக கம்போஸ்டாக கேட்டோம்னா நம்மளோட இன்ட்யூஷன் நம்மக்கிட்ட பேசும். ஷீ இஸ் yours, திஸ் இஸ் யுவர் லைஃப், திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி அது நம்மளை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகும் ஒரு மாதிரி அழகாக. அதுதான் ரியல், அதுதான் கரெக்டும் கூட. மானே தேனே பொன்மானேக்கு விழுகாதீங்க நண்பர்களே, அவ்வளோதான் விஷயம். அதுக்கு தான் அந்த சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க போல். டாடா பை சொல்லிக்கலாம். நாங்கள் மீட் மிஸ்டர் மித்தன். டாடா பை. டாட்டா. ஜோன் அவுட் ஆகிட்டேன், எனக்கு ஏதோ ஞாபகம் வந்துருச்சு.